ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதனால் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பாக்கத்தோப்பில் மட்டைலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொறுக்கி கட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து டீ குடித்தோம். மட்டை கட்டிகிட்ருக்காங்க. இந்த பாக்கு கொட்டையில் நிறைய கீழே விழுந்து கிடக்கு. அந்த பாக்கொட்டையை பொறுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாக்கு மட்டையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தோட்டம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த பாக்கு கொட்டையும் வந்து பொறுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கோம். கட்டி கொண்டு போட்டு விட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தொங்கிட்டுருக்கு. திடீர்னு இழுக்கிறாங்க. நிறைய இந்த மொசூனின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது பூச்சி. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கடிக்குது. ஒரு குச்சி கூட எடுக்க முடியல. அந்த மொசூனியை இப்போ காட்டேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதான் மொசூனி. இந்த பாக்கு தோப்பில் அதிகமாக வந்து இந்த மொசூனி தான் இருக்குது. எறும்பாட்டமே இருக்குது. இதுக்கு பேர் மொசூனியா. இது வந்து பயங்கரமாக கடிக்குது. ஆக்சுவலாக நான் கட்டரம்புன்னு நினச்சேன். ஆனால் பட் இது பார்த்திங்கன்னா மொசூனின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹெவியாக கடிக்குது. எல்லா மட்டையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மொசூனி வந்து அதிகமாக இருக்குது. இந்த மொசூனி இல்லாத மட்டை எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கட்ட போகிறோம். கட்டு கொண்டு போய் தனியாக போட்டு எரிச்சு விட்ற வேண்டியதான் வேலை. எனச்சு வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா எரிச்சு விட்ருவோம். இந்த பாக்குக்கொட்டை பொறுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம எல்லோரும் வந்து மட்டெல்லாம் எடுத்தது. பாருங்க, இது காஞ்சது. இந்த காஞ்சதுலேருந்து இதுதான் பாக்குக்கொட்டை. உங்கள்கிட்ட இப்போ வர இந்த பாக்கெலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் விட்டு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு உங்கள் கையில் வர பாக்கு. இந்த பாக்கு வந்து கீழே இருந்து எடுத்து வியாபாரி வந்து வாங்கிக்குவாங்க. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து 120 ரூபாவும். இது பார்த்திங்கன்னா இது பச்சையாக இருக்குது. இது பச்சையானதுக்கப்புறம் காஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிலோ வந்து 120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்களாம். பாக்கு வந்து நாங்கள் எப்படியும் வந்து கான்ட்ராக்டாக வந்து விட்டுருவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு அதிகம் வந்து இல்லை, காப்பு அது இல்லாதனால யாரும் அறுக்கிறதுக்கு வரல. ஒரே ஒரு டைம் மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வரல. மேலே பார்த்திங்க அப்படின்னா காப்பே இல்லை. ஒரு சில மரத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த பாக்க கொட்டை தான் கீழே விழுந்துருக்கு. அதுதான் இப்போ எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 120 ரூபா. காஞ்சதுக்கப்புறம் 120 ரூபா எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தரக்கான விவசாயத்துக்குரிய பாக்கோட வருமானம் எங்களுக்கு. இது எவ்வளோ வெயிட்டு ஃபைனலாக வருதோ அதுதான் இந்த வருஷத்துக்குரிய பாக்கோட வருமானம். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் அப்படின்றதே இல்லை. ஸோ விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த பாக்குலேயும் மரத்துலேயும் பார்த்திங்கன்னா காயே இருக்காது. எல்லாம் காய் கிடையாது. எங்கனாச்சும் ஒரு மரத்தில் மட்டும்தான் காப்பு இருக்குது. அந்த மரத்தெல்லாம் வந்து கீழே கிடக்கிறத இப்போ எடுத்துகிட்ருக்கோம். யாரும் வந்து அறுக்கவும் வரல, கான்ட்ராக்டாக யாரும் பேசவும் வரல. ஸோ அதனால் வந்து ரொம்ப இந்த டைம் வந்து ரொம்ப இழப்பாகிடுச்சு பாக்கு துப்பு வச்சு. ஸோ இந்த டைம் வந்து இல்லைன்னா அடுத்த டைம் வந்து கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நம்ம இதோட பயணத்தை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், தென் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களை போன்ற விவசாயம் பண்ணுற விவசாயிகள் முழுவதும் வந்து விவசாயம் பேஸ் பண்ணி இருக்கவங்க எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆஃப் டே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.